வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 3 ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாரும் பாருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலை வந்து முத பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து நீங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதிலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வாட்ஸ் நியூவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதில் எதனா ஒன்று கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்சஸ் சப்பார்டினேட் சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 20/3/2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிகேஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபைனல் ரிசல்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் ஆஃப் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் ஃபாரன்சிக் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்சஸ் சப்பார்டினேட் சர்வீஸ். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர், என்னைக்கு வந்து ஓரல் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க, என்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த எக்ஸாம் வந்து யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எதெல்லாம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இன் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ்க்கான ஃபைனல் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, பப்ளிகேஷன் லிஸ்ட் ஃபேஸ் 2க்கான ரிசல்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி வியூ ஆகும். இதில் பாருங்க, சேம் அதே தான். உங்களுக்கு வந்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர், அதுக்கடுத்தது எப்போ ஓரல் டெஸ்ட் நடந்தது, அதுக்கடுத்து கவுன்சிலிங் நீங்கள் எப்போ அட்டன் பண்ணீங்க, அதற்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் 1 by 1 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. செகண்ட் ஒன்றா பாருங்க, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் விங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ரிசல்ட் பார்ப்போம். இதில் பாருங்கள், சிவில் ஜட்ஜஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜஸ்டிக்கல் சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு பப்ளிகேஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14/2/2024 ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரிவைஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 19/3/2024 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து வியூ ஆகும். ஸோ இதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சம் டாக்குமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுனால இந்த 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க, ரிசர்வேஷன் லிஸ்ட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் உமனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்கன்னா உமன் PSTM எஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 எல்லா கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த எக்ஸாம் யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணீங்களோ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.